எமோஷன்ஸ் அட் உணர்வுகள் சேனல்லேருந்து உங்கள்லேருந்து ஒருத்தியா உங்கள் எல்லாரோடையும் சேர்ந்து இன்னைக்கு முனுசுவாமி சார் நம்மளோட தான் இருக்காரு. அவரை பிடிச்சி வச்சிருக்கேன் இங்கேயே நான் வெளில விடுறதா இல்லை. இன்னைக்கு சார் கிட்ட நான் என்ன கொஸ்டின் கேட்க போகிறேன் தெரியுமா? ம் என்ன கேள்வி கேட்க போகிறேன்? ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாங்கல்ல குழந்தைகள் எல்லாம், அதை பற்றி பேசலாமா? வணக்கம் சார். வணக்கம். சார், இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ட்ரக்ஸ் எடுக்கிறாங்க இல்லையா இந்த பசங்க, அந்த பசங்க எந்த அளவுக்கு அது அவங்களோட வாழ்க்கையை மாற்றம் கொண்டுட்டு போகுதுங்கிறத எங்களுக்கு சொல்லுங்க சார். நிச்சயமா இன்னைக்கு குழந்தைங்க பெரியவங்க ட்ரக்ஸ் எடுக்கிறதுனால பெரியவங்க எடுக்கிறது என்னென்ன விஷயங்கள் நடக்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நிறைய குழந்தைகள் தான், பள்ளி குழந்தைகள்லேருந்து கல்லூரி குழந்தைகள்லேருந்து குழந்தைகள் ஆண் பெண் இருபாலருமே நடக்குது. இன்னைக்கு பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் வாட்ஸ்அப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகள் பள்ளியில் போயிட்டு ஒரு அதில் த்ரில்லுக்காக நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி போதைக்கு அடிமையாயிட்டு இன்னைக்கு அவங்க வாழ்க்கையை சீரழிச்சிக்கிற பல பெண்களும் நான் பார்த்துருக்கோம். அதுலேருந்து வெளிவர முடியாமல் பல சூழ்நிலைகளை சிக்கிடுறாங்க. அதே மாதிரி ஒரு தனியார் பெண்கள் விடுதி நடத்தியிருந்த ஒரு அம்மா சில விஷயங்கள் ஒரு த்ரில்லுக்காக நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு பள்ளி குழந்தைகள் கடையில் ட்ரக்ஸை வாங்கி யூஸ் பண்ணி அவங்களோட வாழ்க்கையே சீரழிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவங்களோட ஆண் நண்பர்கள் கூட போகிறது, அவங்களோட உறவுகள் வேற மாதிரி போயிடுச்சு. ஸோ அதுக்கெல்லாம் முதல் காரணம் என்னென்னா, ஒரு த்ரில்லுக்காக நான் சும்மா ஒரு சிப் எடுக்கிறாங்க, பண்ணுக்காக எடுக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நடந்தது. இன்னைக்கு அது அவங்களுக்கு ஒரு பர்சனல் லைஃபே இல்லாமல் சீரழிஞ்சு வேற ஒரு தடம் மாதிரி போயிடுச்சு அவங்களோட வாழ்க்கையை. அவங்க வாழ்க்கையில எங்கேயும் முடியுது சார். கடைசியில் நிறைய பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணிக்கிறாங்க. சூசைட் மட்டுமே கிடையாது, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனிமை ஆக்கப்படுறாங்க. நீங்கள் ஒரு ஏஜ் வரைக்கும் தான் உங்களுக்கு அது ஒரு ஃபன் இருக்கும், த்ரில் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் அது கடந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் எல்லாமே ஒரு விஷயம் வரைக்கும் தான் இருக்கும். நீங்கள் இப்போ ட்ரக்ஸ் எடுத்துக்கிறாங்க குழந்தைங்கள் அப்படின்னீங்கன்னா ஒரு ஃபன்னுக்காக எடுத்துக்கிறேன்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த லெவலுக்கு என்ன பண்ணாங்கன்னா அது கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான விளைவுகள் தான் ஜாஸ்தி. இன்னைக்கு இந்த கத்தியை வச்சுட்டு மிரட்டுறது, கடைகளில் போய் திருடுறது, வழிப்பறி பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வாங்குறதுக்கான பணம் அவங்களுக்கு கிடைக்காது. சின்ன பொருளை வாங்கும்போது ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக அதோட அளவு இன்க்ரீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைகள் அதிகமாகுது. அப்போ நீங்கள் தேவைகள் அதிகமாகும்போது நிறைய வாங்கவும் பார்க்கும்போது பல குழந்தைகள் ஏஜென்ட்டாகவே மாறிடுறாங்க. இன்னைக்கு என்னோட சைல்டுஹுட்லேருந்து ஒரு ஃப்ரெண்டு, அவரோட தங்கைக்கு கணவர் இல்லை, அவரோட குழந்தை 2 ஆண் பிள்ளைகள். அவங்கள படிக்க வைக்கணும்னு சின்ன வயசுலேருந்து படிக்க வச்சுருந்தார். கிராமத்துலேருந்து சென்னை கூப்பிட்டு படிக்க வச்சார். சென்னையில் வந்த உடனே அவனோட பழக்க வழக்கம் எல்லாமே வேறு குழந்தைகளோட மிங்கிள் ஆகிட்டான். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் கஞ்சா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அந்த பையன். அதனோட விளைவு என்னாச்சுன்னா 10ஆவதுல அவனால் பாஸ் பண்ண முடியல. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் அவனோட சேர்க்கை சரியில்லாமல் அவனோட கல்வி தரம் குறைந்து 10ஆவதுல ஃபெயில் ஆகிட்டான். அதுக்கப்புறம் செகண்ட் டைம் எழுத வச்சு அவனை சிட்டியில் இருந்தால் மறுபடியும் கெட்டுறான்னு சொல்லிட்டு எந்த கிராமத்துலேருந்து கூப்பிட்டு வந்தாரோ அந்த கிராமத்தில் கூட்டிகிட்டு போய் விட்டார். 10ஆவதுக்கு அப்புறம் அவனை வேற ஒரு பாலிடெக்னிக்கில் இன்னொரு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நகரத்தில் கொண்டு போய் விட்டார். அந்த பையன் என்ன பண்ணான்னா நாளாக நாளாக அவன் இங்கே பழக்கப்பட்டுட்டான் இல்லைங்களா, அங்கே போனதுக்கப்புறம் அவனுக்கு அது தேவைகள் அதிகமாகிடுச்சு. அப்போ என்ன பண்ணுவான், கொஞ்சம் கொஞ்சமாக கன்சியூம் பண்ணிட்டுருந்தவன் கமாடிட்டி இன்டர்மீடியட் கமாடிட்டின்னு சொல்லுவான். அதாவது தேவைக்கு மட்டும் வாங்கிக்கிறது. அப்படி இருந்த விஷயம் நாளடைவில் என்ன ஆச்சுன்னா அவன் கமர்ஷியல் குவான்டிட்டி ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு மாறிட்டான். ஸோ கமர்ஷியல் குவான்டிட்டினா வாங்கி சேல் பண்ணுறது. ஸோ அவன் ஒரு ஏஜென்ட்டாகவே மாறிட்டான். எந்த வயசு? ஒரு 15 16 வயசு. 10ஆவது முடித்தான். 17ஆவது வயசில் ஒரு டிப்ளமோ சேர்த்து விட்றாங்க. விடுதியில் தங்கி படிக்கிறான். ஏன்னா கிராமத்துலேருந்து அங்கே போக முடியாதனால விடுதியில் தங்கி படிக்கும்போது அவன் அதை கமர்ஷியல் குவான்டிட்டி ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு வாங்கிட்டு விடுதியில் இருக்கிற எல்லா மாணவர்களுக்கும் கொடுத்து அவனும் கன்சியூம் பண்ணிட்டு காலேஜே போகல, போலீஸ் ரெய்டில் மாட்டிடுறான். அதுக்கப்புறம் ஹாஸ்டல்லே இந்த மாதிரி கமர்ஷியல் குவான்டிட்டி இருந்தோடனே இன்னைக்கு அந்த 10ஆவது முடிச்சு ஃபர்ஸ்ட் இயர் டிப்ளமோ சேர்ந்தான். இது தெரிஞ்ச உடனே காலேஜ் சஸ்பெண்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. வீட்டுக்கு அனுப்புனதுக்கு அப்புறம் இன்னைக்கு அந்த விஷயம் என்னாச்சுன்னா நைட்டில் வேற ட்ரக் அடிக்க போவான் அந்த பையன். சின்ன பையன் ட்ரக் அடிச்சுட்டு வண்டியை ஓட்டிட்டு வந்தான். வண்டி ஓட்டிட்டு வந்தேன் எய்த்தில் வர்ற வேனில் மோதி அவனுக்கு அவ்வளோ பெரிய ஹெட் இன்ஜுரி. இன்னைக்கு அழகான ஒரு பையன் சுயநினைவு இல்லாமல் 6 மாசமா கோமாவில் இருந்துட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிறான். நார்மலாக அவனால் இன்னும் பேச முடியல. ஒரு நல்லா பேசிட்டு இருந்த பையன், கை கால் ஊனம் இல்லாமல் இருந்த பையன் இன்னைக்கு வாயெல்லாம் கோணி பல்லாம் விழுந்து ஒரு வயசான தோற்றத்துக்கு வந்துடுச்சு. இது ஏன் சொல்கிறேன்னா அந்த சின்ன வயசில் ட்ரக்ஸை யூஸ் பண்ணதுனால இந்த இடைப்பட்ட காலம் 3 வருடம் தான். 10th 11th 12th படிக்கிற வயசில் டிப்ளமா சேர்த்துறாங்க. அந்த 2 ஆண்டு காலத்தில் 2-3 ஆண்டு காலத்தில் அவன் வாழ்க்கையை புரட்டி போட்டுருச்சு. 9th வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் அவன் அந்த கிராமத்தில். அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் நல்லா படிக்குவான், 10ஆவதுன்னு கூப்பிட்டு இங்கே சேர்த்துறாங்க. அவனோட வாழ்க்கையை புரட்டி போட்டு இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க அவன் வாங்கி பயன்படுத்தின கஞ்சா தான். அந்த போதைக்கு அடிமானதுனால அவன் திருடி ஹாஸ்டல் பசங்கிட்ட பைசா எடுத்து அந்த கமர்ஷியல் குவான்டிட்டியை வாங்குறதுக்கு. ஸோ அவனோட வாழ்க்கையை மாறிடுச்சு இல்லைங்களா. எக்ஸாம்பிளுக்காக இதை சொன்னேன். அன்றைக்கி பல குழந்தைங்க அதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிசிடிவிலாம் பார்த்தீங்கன்னா
ஈவன் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நேற்று கூட ஒரு 3 பசங்க வராங்க, ஒரு 4 கடையை ஒரு ராடு வச்சு உடைக்கிறாங்க. அதில் இருக்க பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு எங்கடா போகிறாங்கன்னா கஞ்சா வாங்குறதுக்கு போகிறாங்க. ஏன்னா வீட்டில் உங்களுக்கு தேவையான அளவு பணம் கொடுக்க மாட்டாங்க. எதுக்கு ஏன்னு கேள்வி கேட்பாங்க. இந்த குழந்தைங்களாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு சராசரி நார்மல் லைஃப் லீட் பண்ணுற ஒரு ஃபேமிலியிலேருந்து தான் வருவாங்க. அப்போ அவங்களுக்கு தேவைக்கு அதிகமாக பணம் தேவைப்படுறதுனால ஸோ அவங்க என்ன பண்ணுறது, அவர் அடிக்ட் ஆகிட்டாங்க. அந்த விஷயம் நமக்கு வேணும். அப்போ என்ன பண்ணாங்கன்னா குற்ற செயலில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. தனியாக போகிற பெண்கள் இடத்துல கோல்ட் செயின் எடுத்துகிட்டு போகிறது, பிக் பாக்கெட் அடிக்கிறது, இல்லை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிற கடையில் போய் நைட்டில் எடுக்கிறது, இல்லைன்னா இந்த இருசக்கர வாகனங்களை திருடிட்டு போயிட்டு கடையில் விற்றுட்டு வர்ற பணம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் அவங்களோட பயன்பாடு எல்லாம் பார்த்தீங்கன்னா இதோட ட்ரக்ஸ் வாங்குறதா தான் இருக்கும். ஸோ குற்றம் அதிகரிக்கிறதுக்கு காரணம் ட்ரக்ஸ் தான். தவறு செய்யாத மனிதர்கள் யாருமே கிடையாது. தவறு செஞ்சா அதை வந்து திருத்திக்கிற அளவுக்காச்சும் அந்த குழந்தைங்களுக்கு அறிவு இருக்கணும். அது இல்லை அப்படின்னும் போது அந்த இடத்துல கேரக்டரே மாறுது. ஒரு மனிதனுக்கு கேரக்டர் இஸ் லாஸ்ட், கேரக்டர் மட்டும் கிடையாது, வாழ்க்கையே மாறிடுதுங்க. இஃப் கேரக்டர் இஸ் லாஸ்ட் எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட். நான் சொன்ன ஒரு உதாரணம், அந்த பையனோட லைஃப் முதல் மார்க்கை வாங்கிட்டு இருந்த ஒரு மதிப்பெண் பெற்றிருந்த ஒரு மாணவன் இன்னைக்கு வாழ்க்கையே இல்லாம ஊர்ல மறுபடியும் சுத்திட்டு இருக்கான். கரியரே போயிடுச்சு இல்லைங்களா, ஒரு 3 ஆண்டு காலத்துல இடைப்பட்டது. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ட்ரக்ஸ் தான். அப்புறம் இன்னொன்னு கூட உங்களை கேட்கணும் சார். இந்த ரம்மி ரம்மி ரம்மின்னு ஒன்று வருதுங்களே, கார்ட்ஸ் ஆடுறாங்க இல்லையா? அதாவது இது நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா சீட் ஆடுறது தப்பு, குடிக்கிறது தப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தப்பான விஷயங்கள் இருக்கு. ஆனாலும் இது எல்லாமே இருக்கு. அப்போ இது கெட்டதுன்னு நமக்கு தெரியும், இதை நோக்கி போகக்கூடாதுன்னு தெரியும். அப்படி அதை மீறி நோக்கி அதை பயணிக்கும் போது ஒரு குடும்பமே அழிஞ்சு போயிடுது இல்லையா? இந்த கார்ட்ஸ் ஆடி இந்த ஒரு குடும்பத்தையே காலி பண்றதும் இல்லாம கடைசியில அந்த பர்சன் என்ன பண்றான், அவனுக்கு இந்த பழக்கத்துல இருந்து விடுபட முடியலன்னு சொல்லிட்டு தன்னையே முடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த குடும்பம் ரொம்ப சஃபர் பண்ணுது. அந்த மாதிரி எல்லாம் கூட நீங்க கம்மை க்ரோஸ் ஆயிருப்பீங்க சார். நிச்சயமா மேம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும் நமக்கு. தவறும் தெரியும், நீங்கள் சொன்ன மாதிரி சீட் ஆடுறது தவறு, புகைப்பிடிக்கிறது தவறு, மற்ற விஷயங்கள் பயன்படுத்துறது தவறுன்னு சின்ன வயசுலேருந்தே சொல்லிப்பாங்க. இன்றைக்கி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கிராமத்தில் இருந்து பின்னணியில் தான் வந்தேன். கிராமங்களில் வந்து சீட்டாட்டிட்டு உட்காந்துருப்பாங்க. ஸோ அந்த பக்கம் போனாவே வந்து பார்த்தாவே தவறு அப்படின்ற ஒரு மனநிலை எனக்கு இருந்தது. அதுக்கப்புறம் நான் கல்லூரிக்கு வந்ததுக்கப்புறம் சும்மா ஒரு டைம் பாஸ்க்காக நீங்கள் கார்ட்ஸ் விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விடுதலையும், நான் தங்கி படித்த விடுதலையும் என் மாமாவே சும்மா சொல்லுவார், டைம் பாஸ் தானே இதை நீ விளையாடலாமே அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் என் அப்பா வந்து அந்த பக்கம் போனாவே திட்டுவார். கிராமத்தில் இருக்கும்போது அந்த கார்ட்ஸ் விளையாடி ஒரு மரத்தடியில் உட்காந்துட்டு பொழுது போகிறதுக்காக வேலை இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா விளையாட்டுருப்பாங்க. ஏன்னா நகரத்தில் மட்டும் கிராமத்துலேயும் ஒரு சிலர் வந்து வேலை இல்லாமல் சும்மா அந்த மாதிரி குடிச்சிட்டு சீட்டாடிட்டு பொழுது போய்கிட்டு இருப்பாங்க. அந்த பக்கம் போனாவே திட்டுற ஒரு மனுஷன் ஆரம்பத்துலேருந்தே எனக்கு சொல்லி வளர்த்துட்டாரு, அதெல்லாம் தப்பு, இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ இன்னைக்கு வரைக்கும் அதால் என்னால் கற்றுக்க கூட முடியல. ஸோ அது என்னென்னா நமக்கு ஒரு சுய ஒழுக்கம் தேவை. அதனால் நான் என்ன பெருமையும் பேசிக்கணும்னு சொல்ல வரல. ஒரு விஷயத்த சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்ததுனால அது வேண்டான்னு முடிவு பண்ணிட்டா நோ தான். நீங்கள் எந்த விதத்தில் இதுக்காக பயன்படுத்தலாம், அதுக்காக பயன்படுத்தலாம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு டைம் போலன்னா வேற ஏதாவது பண்ணுங்க. ஒரு நல்ல புக்கை படிக்க சொல்லி கொடுங்க குழந்தைங்களுக்கு. நிச்சயமா. அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்லி கொடுக்கணும். அதுக்காக வந்து இது டைம் பாஸ்க்காக கூட ஒரு தவறான விஷயத்த நீங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடாது. உங்கள் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டிங்கன்னா அது நாளாக என்ன பண்ணுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களை இன்ட்யூஸ் பண்ணும் அந்த விஷயத்த நீங்கள் பண்ணுறதுக்கு. ஸோ அது தவறுதுன்னு ஆரம்பத்துலேருந்தே வந்து மனசில் பதிய வச்சதுனால இன்றைக்கும் நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்கன்னா கூட அன்னைக்கு பார்ப்பனே தவிர வேடிக்கை தான், ஒன்லி ஸ்பெக்டேட்டர் தானே தவிர நான் அதில் பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்க மாட்டேன். ஸோ அந்த விஷயம் நமக்கு ஒரு கண்ட்ரோல் நம்ம கையில் இருக்கும். செல்ஃப் கண்ட்ரோல் அதுதான் தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு மாற்றம் ஏற்பட்டதுனாலே எல்லா விஷயமும் நல்லா நடக்கும்ன்றது நம்ம ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு வரோம். அப்புறம் இன்னொன்னு கூட ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன் சார். சம்டைம்ஸ் when I'm coming across, நான் கார்ல வந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி குடிச்சிட்டு கீழே விழுந்திருக்கிறவங்க, இந்த கஞ்சா அடிச்சுட்டு இருக்கிறவங்க, அதாவது தான் கெட்டு போறதும் இல்லாம ரோட்ல நாய்கள் இருக்கு, டாக்ஸ், அனிமல்ஸ் நம்ம பார்க்குறோம். அதாவது நம்மளோடயே வாழ்ந்துட்டு இருக்கிற கோழி, மாடு, ஆடு, நாய், இதை எல்லாத்தையும் நான் பார்க்குறேன். இந்த பசங்க குடிச்சிட்டு அந்த பாட்டிலை உடைச்சிட்டு அந்த நாய் மூஞ்சி மேலே உடைக்கிறாங்க, வாழை கட்டி விட்டுடுறாங்க, பாட்டிலில் கட்டி விட்டுடுறாங்க. அண்ட் மோர் ஓவர் எக்ஸ்ட்ரீமாக ஏதேதோலாம் நடக்குது. இதுக்கெல்லாம் என்ன சார் ஆக்ஷன் எடுக்க முடியும்? அதாவது நார்மலாக இருக்கிற பையனை போயிட்டு ஏன்டா இப்படி பண்ணுறேன்னு நான் கூப்பிட்டு அடிக்கலாம். ஆனால் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி வேற மாதிரி இருக்கும்போது இந்த பிள்ளைகள் எல்லாம் நம்ம போயினா அது பக்கத்தில் இருக்க கத்தி எடுத்து நம்மள சொருகிட்டு போய்கிட்டே இருக்குமே. இன்னைக்கு அதுதான் நடந்துட்டு இருக்கு. நீங்கள் பார்க்குற பல விஷயம் என்னென்னா, அவன் வந்து மற்றவங்களை பயமுறுத்துறது தனக்கு வந்து ஒரு கௌரவமாக நினச்சிக்கிறான். மற்றவங்க நம்மளை பார்த்து பயந்தா நம்ம ஒரு கெத்து அப்படியே சுற்றிட்டு இருக்கோம், நெஞ்சை நிமிர்த்தி நம்ம சுற்றுறோம், நம்மளை யாரும் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு. அது சாதாரணமாக ஒரு ஹியூமன் பீயிங்காக இருக்கும்போது வர மாட்டேங்குது அவங்களுக்கு.
ஸோ மதுவின் அடிமையாலேயோ இல்லை மற்ற கஞ்சா இது போன்ற எல்லாம் இன்னைக்கு ட்ரக்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டியாக இருக்குது. அது பல பேர் நமக்கே தெரிய மாட்டேங்குது. ம். என்னதான் லீகலாக ஹேண்டில் பண்ணாலும் கூட அது பல ரூபங்கள்ல ரூபங்கள்ல ஒரு அவதாரம் மாதிரி எடுத்துட்டு. அவதாரம் எடுத்துட்டு இருக்கு. அதுதான் இன்னைக்கு விஷயம். ம். அப்படி பண்ணும்போது அதை போட்ட உடனே நான் இப்படி தான் இருப்பேன். ஸோ எனக்கு இன்னைக்கு பல விஷயங்கள் நடக்குது இல்லைங்களா? வயது வித்தியாசம் இல்லாம பாலியல் தீண்டல் நடக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, அந்த டைம்ல பார்த்தா இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஆல்கஹாலா இருப்பான். இல்ல இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ட்ரக்ஸா இருப்பான். ஸோ இந்த விஷயம் தான் வந்து இன்னைக்கு குற்றங்கள் நடைபெறதுக்கு காரணம் அதுதான். இது தவிர்க்கவே முடியாதா சார்? நிச்சயமா தவிர்க்கணும். அது என்னன்னா, சுய ஒழுக்கம் நமக்கு இருக்கணும். நம்பர் 1. பெற்றோர்கள் சொல்லி வளர்க்கணும். அவங்க குழந்தையா இருந்து வளரும்போதே நம்ம வந்து கண்காணிக்கணும். ஏதோ ஒரு நம்ம சூழ்நிலை இப்படி இருக்கு. நான் வேலைக்கு போயிட்டு வரேன். என்னால பார்க்க முடியல. நீ தான் பார்க்கணும்னு அம்மா மேல குறை சொல்றதோ, அம்மா வந்து நான் வீட்டு வேலைய பார்த்துட்டு இருக்கேன். நீ வெளில பையன் சுத்துறான். நீ பார்க்கக்கூடாதான்னு அப்பா மேல குறை சொல்றத விட்டுட்டு, ஆணும் பெண்ணும் சேர்த்து ஒரு நம்ம பையன் ஒரு நல்ல மனிதனா உருவாக்கணும் சமூகத்துக்கு. ஒரு ஹியூமன் பீயிங்கா இருக்கணும்னா, குடும்பத்துல இருந்து தான் மாற்றத்தை கொண்டு வரணும். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம குடும்பத்தில் இல்லாம, நம்ம பையன் பண்றான் சின்ன விஷயம் ஒரு தப்பு பண்ணிட்டான்னா, அது தெரியக்கூடாதுன்னு மூடி மறைக்கிறத விட, அவன் பண்ணக்கூடாதுன்றத நம்ம சொல்லணும். சில பேரண்ட்ஸ் இருக்காங்க சார். இப்போ அப்பா கிட்ட சொன்னா அப்பா அடிச்சிடுவாரு. பயந்துட்டு அம்மாங்க வந்து அப்பா கிட்ட சொல்லாம மறைக்கிறாங்க. அது வந்து ஒரு பிளஸ் ஆயிடுது நெறைய பசங்களுக்கு. 100% அதுதான் சொன்னேன். நான் இங்க வந்து ஒரு பையன் தப்பு பண்ணிட்டு வரான் அப்படின்னா, ஆரம்பத்திலேயே நீங்க சொல்லணும். பக்கத்து வீட்டுக்காரருக்கு தெரியாம வந்தா போதும், எதிர்த்த வீட்டுக்காரருக்கு தெரியாம வந்தா போதும். என் பையன் பண்ணிட்டான், யாருக்கும் தெரியல, அதுவரையிலும் சந்தோஷம் அப்படின்னு விட்டீங்கன்னா, இந்த பையனுக்கு அட்வான்டேஜ் ஆயிடுது. ஸோ அவன் பண்ணான் தப்புன்னா, அதுக்கான அவமானத்த அப்பயே குடுக்கணும் நீங்க. ஸோ இந்த தப்பு பண்ணா நம்மள இப்படி எல்லாருமே தப்பான கண்ணோட்டத்துல பார்ப்பாங்க. இதுக்கான தண்டனை கிடைக்கும்ன்றத சொல்லி வளர்த்தீங்கன்னா, அவனுக்கு அந்த பயம் இருக்கும். அவன் பண்ண மாட்டான். பட் இன்னைக்கு என் பையன் இந்த விஷயத்த பண்ணிட்டான் அப்படின்ற பல பெற்றோர்கள் வந்து அத பெருமையா நெனச்சுக்கிறாங்க. ம். அப்படிதானே இன்னைக்கு விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அதனால என்னன்னா, அவன் தொடர்ந்து அடுத்தடுத்த தவற பண்றதுக்கான வழிவகைய நம்மளே செஞ்சு குடுக்குற மாரி ஆயிடுது. பாதை போட்டு பாதை குடுக்குறாங்க. போட்டு குடுக்குற மாரி ஆயிடுது. இன்னைக்கு இவ்ளோ பெரிய ஹார்ட் ஆஃப் த சிட்டில நம்ம சென்னையில வாழ்ந்துட்டு இருக்கோம். உயர்நீதிமன்றம் எவ்ளோ பெரிய ஒரு நீதிமன்றம். அது பரபரப்பா இயங்கிக் கொண்டிருக்கும். அந்த ஏரியாவே வந்து பாரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பரபரப்பா இயங்கிட்டு இருக்கிற ஒரு பகுதி. அந்த பகுதியில பார்த்தீங்கன்னா, ஒரு 4 வயசு பையன், 2 வயசு பையன். அவ்வளோதான். அவனோட பேரண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரீட் டெவிலர்ஸ் தான். பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அந்த பையன் வந்து 2 பேரும் சண்டை அடிச்சுக்கிறானுங்க. என்னன்னு பார்த்தா, அந்த சின்ன பையன் வந்து ஒரு பிளேடு எடுத்து கன்னத்துல கீறிட்டான். ஓ மை காட்! 2 வயசு பையன், 2 1/2 வயசு பையன் தான் அவன். அவன் எடுத்து அவன் அண்ணன கீறிட்டான். ஏன்டான்னு பார்த்தா, அவன் அவனுக்கு கஞ்சா குடுக்கலையாம். ச்சீ! ஸோ இதுதான் விஷயம். அதுக்கப்புறம் இன்னைக்கு நான் சொல்றது ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி பரபரப்பா சென்னையோட பாரிஸ் சாக்லேட் சாலையில குடுக்கலையே, நடந்தது. ஐஸ்கிரீம் குடுக்கலையே கேக்குற வயசு. அதுதான் விஷயம். அவன் அம்மா வந்து அத பத்தி ஒண்ணுமே கேர் பண்ணிக்கல. ஏன்னா அப்பா இல்லாத, அம்மா ஒரு சாதாரணமான அங்க ஸ்ட்ரீட் டெவிலர்ஸ் எப்படி பொருளாதார நிலைமையில சாதாரணமா இருப்பாங்க. அன்றாடம் காட்சி. அன்னைக்கு என்ன வேணுமோ அத பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு அவன் இந்த பையன பள்ளியில சேர்க்கல. சாதாரணமா சுத்திட்டு இருக்கான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 வயசு இருக்கும் அந்த பையனுக்கு. அந்த பையன் ஒரு டீலரா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் நீங்க. நாங்க ஒரு காஃபி ஷாப்ல அந்த கிராஸ் பண்ணி போகும்போது சாதாரணமா இன்னொருத்தன் வந்து அந்த பையன்கிட்ட பேசியிருக்கான். இவன் டிப் டாப்டா இருக்கானே, இந்த பையன்கிட்ட ஏன் பேசுறேன்னா, அந்த பையன் அதோட ரேட்ட சொல்றான். இந்த பாக்கெட் இவ்வளோ ரேட்டு. நீ சொன்னேன்னா 1/2 மணி நேரத்துல எடுத்துட்டு வந்து குடுக்குறேன்னு சொல்லிட்டு, அவரோட ஒரு விற்பனையாளராவே மாறிட்டான். எந்த 10 வயசு? வயசு. 10 வயசுல. அவன் ஆரம்பிச்சது 2 1/2 3 வயசுலேருந்து ஆரம்பிச்சான் இந்த விஷயத்த. பயமா இருக்கு சார். நிச்சயமா. இன்னைக்கு ரொம்ப அப்படிதான் பயமா போயிட்டு இருக்கு. இருக்கு. ஸோ அந்த அம்மா வந்து நம்ம பொருளாதார நிலைமையில கீழ இருந்தாலும், இத கண்டிச்சு இவன் தப்பு பண்றான்னு அவங்களுக்கு தெரியும். தெரியாமலாம் இருக்காது. 2 பசங்களும் அடிச்சுக்கிறாங்க. அது இதுக்காக தான் அடிச்சுக்கிறாங்கன்னு தெரியும். நீங்க அன்னைக்கு கண்ட்ரோல் பண்ணி எத்தனையோ அரசு பள்ளி இருக்கு. நீங்க படிக்க வைக்கிறதுக்கு பணம் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. நீங்க அரசு பள்ளியில படிக்கிறதுக்கு நிச்சயமா பணமெல்லாம் ஒண்ணுமே தேவையில்ல. அவங்களே உங்களுக்கு சீருடை குடுத்துடுறாங்க, புத்தகம் குடுத்துடுறாங்க, உணவு குடுத்துடுறாங்க. இத குடுத்து நீங்க சாதாரணமா இருக்கும்போது உங்களுக்கு அது பெரிய விஷயம் தானே. நீங்க ஒரு சாதாரண பள்ளியில போட்டா கூட அவன் கல்வி வந்து அவன மாத்திருக்கும். கல்வி மாத்திருந்தா இந்த 10 வயசுல அவன் ஒரு 5வது படிச்சிருப்பான். வேற மாரி அவனோட லைஃப் போயிருக்கும். போயிருக்கு. இன்னைக்கு நீங்க அந்த தெருவுல உங்கள மாரியே விட்டுட்டு அவன் எங்கேயோ போட்டும் அப்படின்னு சாதாரணமா விட்டா 2 பேரும் அடிச்சுக்கினா அது பெரிய விஷயமா நினைச்சு, அதன் மூலம் வர பணத்த நீங்க அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, வாழ்க்கை வந்து மாற்றம் இல்லாம அந்த பையன் இன்னும் கொஞ்ச நாள் என்ன பண்ணான்? தெரிஞ்ச உடனே அவன அரெஸ்ட் தான் பண்ணுவாங்க. ஸோ அவனோட வாழ்க்கை மாறிடுது இல்லைங்களா? ஜெயிலுக்கு அப்படின்னு போயிட்டோம்னா, அங்க உள்ள நபர்களோட தொடர்பு அவனுக்கு ஏற்படுது. ஸோ இத விட பெட்டரா உனக்கு எப்படி பண்ணணுன்ற ஐடியாஸ்லாம் அவங்க குடுத்துருவாங்க. ஸோ அவங்க வந்து இவன யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு நடக்காம பேரண்ட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அன்னைக்கு வந்து ஒரு சின்ன சந்தோஷம் கிடைக்குதுன்னா, அதுக்காக நம்ம ஆசைப்படக்கூடாது. அதாவது நன்றி. நீங்க சொல்ற இந்த விஷயங்களெல்லாம் கேட்கறதுக்கே ரொம்ப பயமா இருக்கு. பட் இது இதை தாங்கி வாழ்ந்துகிட்டு இருக்கிற அந்த பகுதி மக்களை நினைக்கும் போது அவங்களுக்காக சப்போர்ட் பண்றதா இல்ல அவங்க திருந்தணும்ட்டு சொல்றதா, இதை எப்படின்னா அவங்க கையில தான் இதை விட்டுணும். நிச்சயமா, இந்த மாற்றம் நான் நிச்சயமா. சொல்றது வந்து அவங்களுக்கு இல்ல நடந்தாதான் நிச்சயமா அதுதான் இதுக்கு சொல்றேன். வந்து ஒரு நல்ல விடை கிடைக்கும். இல்லைன்னா இதுக்கு அந்த ஒரு முடிவே கிடையாது. அந்த குழந்தையோட அம்மா திருத்தி அன்னைக்கு இருந்து இது தப்பு. ஒரு சாக்லேட் வாங்குற வயசுல நீ வந்து தப்பான விஷயத்த பண்றன்னு சொல்லிட்டு, அவன மாத்திருந்தாங்கன்னா, இன்னைக்கு 10 வயசுல அவன் வாங்கி விக்கிற அளவுக்கு வந்திருக்க மாட்டான் இல்லைங்களா? சொந்த பயன்பாடு போயிட்டு,
வாங்கி விற்கிற அளவுக்கு அவன் மாறிட்டான். என்ன சொல்றதுன்னு தெரியல சார். நிச்சயமா. என்ன மக்களே, பயம் வருதுல்ல? ரொம்பவே பயமா இருக்கு. அதுக்காக எங்கேயோ இருக்கிற குழந்தைகள் இந்த மாதிரி தவறுகள் செய்துன்னு சொல்லிட்டு, தவறே செய்யாத குழந்தைங்க மேல நம்ம குழந்தைங்க கிட்ட ஆக்டிவிட்டீஸ் மாறி இருக்குன்னு சொல்லிட்டு, உடனே அந்த குழந்தையோட கம்பேர் பண்ணி நம்ம குழந்தைங்கள திட்டுறத, அந்த வேலை மட்டும் எந்த காரணத்துக்கு கொண்டும் பண்ணாதீங்க. அப்படி ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் இருந்ததுன்னா, தயவு செஞ்சு அத கண்காணிச்சு, அன்பான முறையில பக்குவமா அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணுங்க. இன்னைக்கு வந்து முனுசுவாமி சார் நம்மளோட சேர்ந்து நிறைய விஷயங்கள், அதாவது அவருக்கு சொல்றத கேட்டு பயமா இருந்தா கூட இந்த இடத்துல வந்து இல்ல இல்ல நம்ம இதை சிந்திச்சு இதை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ள ஒரு கொள்கையை நம்ம உருவாக்கிக்கிட்டோம்னால அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ வெரி மச். அடுத்த எபிசோட்ல இன்னும் நிறைய விஷயங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ சார்.